வெல்கம் டு நெதர்லாந்து. வணக்கம், இப்படி இருக்கிறீங்க எல்லோரும்? இன்றைக்கி முக்கியமான ஒரு அழகான இடத்துல இருக்கேன். இது இங்கே நெதர்லாண்டில் இருக்கிற ஒரு ஹாலிடே ஹோம். 8 பெட்ரூம் பங்களா ஹவுஸ். 3 நாள் தங்க போகிறோம். இங்கே எப்படியெல்லாம் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா பார்க்க போகிறோம். அவ்வளோ அழகான ஒரு டிசைனில் கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு. பாருங்கள், அவ்வளோ இயற்கைக்குள்ளே ஃபுல்லாக காட்டுக்குள்ளே இப்படி தான் இந்த வீடு. இது பாருங்கள், வீடை சுற்றி காட்டுன்னு பாருங்கள். அப்படி உள்ள என்னதான் இருக்க முருகேசா? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். சரி, நாங்கள் நெதர்லாந்தில் ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு இடத்துல தான் தங்கியிருக்கிறோம். அதுக்கு 3 நாள் அந்த இடத்துல தங்கியிருக்கிறோம். அது எங்கன்னு சொன்னால் RCN என்ற இந்த ஹாலிடே பார்க்கில் தான் தங்கியிருக்கிறோம். அங்கே என்ன சிறப்பம்சம்ன்றதெல்லாம் நல்லா முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படி என்ஜாய் பண்ண தருணங்களை பார்க்க போகிறீங்க. இந்த சொட்டை பாருங்கள். RCN ஹாலிடே பார்க்கில் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம். வாங்க இந்த காட்சியை பாருங்கள். மாலை நேரம் அப்படியே சூரியன் மறையும் பொழுது அப்படியே சும்மா அந்த சூரிய ஒளி பட்டு இந்த மரங்கள்லாம் அப்படியே சைன் பண்ணுது. இந்த ரோட்டில் 2 பக்கங்களும் மரத்தை நாட்டிருக்கிறாங்க. மரத்தில் ஒரு இலை கூட இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. அப்படியே பாருங்கன்னா பின்னுக்கு நாங்கள் எங்கே தங்கினோம்ன்றதை ஒரு சொட்டோண்டு எடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த சூரியன் மறைஞ்சு கொண்டு வருது. அப்படியே செக்க சிவந்த வானம்னு சொல்லுவோம், அதுதான் இது. இப்போ அந்த கோனரில் வீடெல்லாம் காட்டுறோம் தானே, அப்படியான வீடெல்லாம் தான் இங்கே இருக்குது. ஒவ்வொரு விலைக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வீடும் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த குளத்துக்கு முன்னாடியே 4-5 வீடுகள் இருக்குது. நீங்கள் அதில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு 3 நாளா 5 நாளா 8 நாள் நல்ல விலை அவ்வளோ குறைஞ்ச விலை தான். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, இன்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்குரிய நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இயற்கையோடு சேர்ந்து இயற்கைக்குள்ளே தான் இந்த ஹாலிடே பார்க்க அமைஞ்சிருக்கிறதால முற்றிலும் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தரும். சரி, இப்போ நாங்கள் தங்குற இடம் இதுதான். இப்போ தான் சேர்ந்துருக்கிறோம். இதில் 8 பேர் தங்கலாம். நாங்கள் இருக்கிறதுக்குள்ளே இதுதான் பெரிய இது பங்களா ஹவுஸ். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த இயற்கையோட காலையில் எழும்புனோடனே அந்த குருவி சத்தம் கேட்கும். இப்போ நான் வீட்டுக்குள்ளே போய் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் நாங்கள் எப்படி தங்கியிருக்கோன்றத பாருங்கள். அருமையாக இருக்குது. இந்த மரம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஊரில் அந்த சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இருக்குது. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. சரி, வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். இப்போ வாங்க. பெரிய ஹோல், சரியா? அதுக்குள்ளே கிச்சனும் இருக்குது ஹோலில். அதை சுற்றி 4 ரூம், மொத்தமாக 8 பேர் தங்கலாம். ஹோலில் கூட நாங்கள் அந்த சோஃபா செட்லையும் தூங்கலாம். அவ்வளோ அந்த வட்டியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் எல்லாம் டாப் க்ளீன் பண்ணி நீட்டாக எங்களுக்கு தேவையான அத்தனையும் இதுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொன்றா திறந்து காட்டுறோம் பாருங்கள். வாங்க. சுடு தண்ணி வைக்கிறது இருக்குது, அடுப்பு இருக்குது, சமைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது. அதோட ஃப்ரிட்ஜ் இருக்குது பாருங்கள். மேலே அவன் இருக்குது. இதில் கிளாஸ் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இதை விட என்ன வேணும் எங்களுக்கு? இங்கே பாருங்கள், இதெல்லாம் டீ குடிக்கிற கப்புகள் இருக்குது. சாப்பாடு சாப்பிட்றதுக்குரிய அத்தனை கோப்பை ஐட்டங்கள்லேருந்து. இதில் இன்னொரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது, பிளெண்டர். அடுத்தது வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், கழுவுற மிஷின் கூட இருக்குது. பாத்திரங்கள்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பயப்பட தேவையில்லை. இப்படி பங்களா ஹவுஸ் புக் பண்ணால் தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். அந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், RCN அப்படின்னா நல்ல உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரூமை காட்டுன்னு பாருங்கள். மொத்தம் 4 ரூம். ஒவ்வொரு ரூம்லையும் நாங்கள் 2 பேர் தூங்கலாம்.
போனோடனே ஓப்பன் பண்ணி புதுசாக தான் இருந்துக்கு அந்த பிளாங்கெட் அந்த துணியிலேருந்து எல்லாமே நாங்களாம் ஓப்பன் பண்ணணும். பெட்ரூமுக்கு உள்ளே வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வச்சுருக்குறாங்க பாருங்கள், ஈஸி. இது டாய்லெட், அதுக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம், இதே மாதிரி இன்னொரு டாய்லெட்டும் பாத்ரூம் இருக்குது. மொத்தத்தில் 2 பாத்ரூம் 2 டாய்லெட். சரி வாங்க நான் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் வெளியில் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது அந்த மரத்தை பார்த்தீங்களா? எனக்கு இந்த மரம் தான் பிடிச்சிருந்தீங்க. காலையில் எழும்பி பார்த்தா குருவி சத்தமும் அடுத்த லெவல். மூன்று நைட் நாங்கள் தங்கினாங்க, 250 யூரோக்கு அப்படித்தான் வந்தீங்க. வெரி சீப். இதே இது நாங்கள் நெதர்லாந்து சிட்டிக்குள்ளே, அதாவது ஆம்ஸ்டாமுக்குள்ளே போய் புக் பண்ணியிருந்தால் எங்களுக்கு ஒரு 500 முடிஞ்சிருக்கும். ஆனால் இது பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் தூரம் நாங்கள் இங்கேருந்து ஓடணும். ஆனால் இப்படி என்வாயரன்மெண்ட் வந்து கிடைக்காது. எழும்பிட்டு காலையில் எழும்பி ஒரு சின்ன ஒரு வாக்கிங் போயிட்டு இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட பிளானை வந்து எங்கெங்கே போக முடிவு எடுத்து போகிறது உண்மையாகவே அருமையாக இருந்துச்சு. டைம் காணாது. உண்மையாக இங்கே வந்தால் ஒரு குறைஞ்சது ஒரு வாரம் 7 நாள் இருக்கணும். சின்ன குடும்ப ஃபெமிலியாக வந்தால் பிள்ளை குட்டியோடு வந்துட்டு சமைச்சி சாப்பிட்டு பாபிக்கு போட்டு இல்லை அங்கேயே விளாட்றதுக்கு அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விடயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் நோக்கி போகிறோம். சரியோ, அந்த காணொலியை இங்கே ஆல்ரெடி நான் அதுக்கு முதல்ல எங்களோட இதை போட்டுட்டேன். என்னது அந்த டூலிப் கார்டுன்னு வந்து போட்டிருக்கேன். அந்த பூவெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோ இதை விட சுவாரஸ்யமாக வரப்போகுது பாருங்கள். அது கட்டாயம் நீங்கள் பார்க்க வேண்டிய காணொலி மட்டும் இல்லை, உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அங்கேயும் போய் பாருங்கள். வித்தியாசமாக இருக்குது. இந்த ஆம்ஸ்டர்டாமில் இல்லை நெதர்லாந்தில் இருக்கிற அந்த கட்டிடங்கள் எல்லாமே ஃபுல்லாக கண்ணாடியால் அப்படி மினுங்குது. இந்த கட்டிடம் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு அப்படியே ரசித்து கொண்டு வந்து நாங்கள் ஆம்ஸ்டர்டாமுக்கு போகிற வழி தான் இருக்குது காட்டுது. ஆம்ஸ்டர்டாம் தெரியுமா உங்களுக்கு? ஆம்ஸ்டர்டாம் வந்து நிறைய இந்த டைமில் வந்து ஃபுல்லாக ஏப்ரல் மாதம் மே மாதம் எல்லாம் ஃபுல்லாக நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாம் சிட்டியில் அப்படியே ஃபுல்லாக பூ தான், அந்த டூலிப் பூ. மறந்துடாமல் அடுத்த காணொலியையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ரோம் இத்தாலியிலிருந்து வரும். அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். மிக்க நன்றி.